கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாலாஜி, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இந்த காஸ்டியூம், இந்த கலர் வேஷ்டி என்ன சொன்னாங்க வீட்டுல இப்ப பாக்கும்போது? அவங்களுக்கு ஒரு வித்தியாசமா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் இனிஷியலா, அப்புறம் போக போக பழகிடுச்சு. எனக்கு இது நல்லா இருக்கு. மக்கள் இந்த புது ஒரு அடையாளம், ஏன்னா ஒரு நம்ம அதிகாரி ஆஃபீஸர்னு இருக்க அந்த இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரணும் அப்படிங்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டேன். அப்புறம் எனக்கும் பிடிச்சிருச்சு, மக்களுக்கும் பிடிச்சிருக்கு, நிர்வாகிகளுக்கும் பிடிச்சிருக்கு. அண்ணா இதுவே போடுங்க அப்படின்னாங்க. சரி, நான் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உங்க தலைவர் எப்போ இந்த மாதிரி காஸ்டியூம்ல வெளில வருவாரு? தலைவருக்கு அது ஒரு ட்ரேட்மார்க், தலைவர் போடுறது. அவரோட மக்கள் அதை பார்த்து தலைவர் விஜய்னா இப்படி இருப்பாருன்னு ஒரு பிராண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தலைவர் அதில் கண்டினியூ பண்றாரு. வேட்பாளரா அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே ஃபீல்டு நின்று வேலை பார்த்தீங்க, இப்போ ஒரு வேட்பாளரா ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. களம் எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி தலைவர் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் அறிவிச்சாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு சார் நான் மாதிரி திருச்செங்கோடு போய் நான் பணியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு தலைவர் ரெடியா ஓகே சொன்னார். நீங்கள் போய் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விதத்தில் இப்போ கடந்த 3-4 மந்த்ஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். களம் ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் ஒரே ஒரு தீம், காமன் சென்டிமெண்ட் என்னன்னா, த்ரூ அவுட் திருச்செங்கோடில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பார்க்குறது என்னன்னா, ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தான் பொதுவான நான் பேசுகிற எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப தலைவர் ஒரு புது இயக்கம் ஆரம்பித்து மாற்றாக இருக்க முடியும். அதாவது மாற்றுனா மாற்று அரசியல் இல்லை, இந்த சரியான அரசியலை இவங்க பண்ணுறது இல்லாமல் இவங்க பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிற சரியான அரசியலை செய்யக்கூடிய ஒரு புது சக்தியாக வர முடியுங்கிற நம்பிக்கையை நம்ம டிவிக்கே கொடுத்துருக்கு. இல்லை, இப்போ பெரும்பாலான மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா திமுகவிற்கு மாற்றா அதிமுகவை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. எந்த இடத்துல டிவிக்கே வேணுங்கிறத மக்கள் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எங்கே இருக்காங்க, களம் எப்படி இருக்குது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பான்மையான மக்கள் இன்னொரும் ஃபீல் பண்ணுறாங்க, 2 கட்சி ஒன்று தாங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியா? ஆமாம், அதுதான் ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு திமுகனாலும் சரி, நீங்கள் சொன்ன கட்சி இதாக அதிமுகனாலும் சரி, அவங்களோட வாழ்வியல் இருக்குல்ல, பெருசாக எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லை, முன்னேறவும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சி வந்தாலும் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துட்டு இருந்தது. முறையாக ஒரு தேர்தலில் இதுக்கு என்ன ஒரு பெரிய சான்று என்னன்னா, இது வரைக்கும் நடந்த தேர்தல்லாம் யார் வர வேண்டாம், சரி இந்த கட்சி வேண்டாம், சரி இந்த கட்சிக்கு போடுவோன்னு தான் இருந்தாங்க. யார் வரக்கூடாதுங்கிறது தான் தேர்தலாக இருந்தது. ஆனால் முறையாக யார் வரணுங்கிற தேர்தலாக அது அமைஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் யார் மாற்றுங்கிறது. ஓகே, மக்களுக்கு ஒன்றுனா நான் கண் கலங்கிடுவேன், மக்களை பாதுகாக்க தான் நான் வரேன்னு சொல்கிறது. இது வரைக்கும் எத்தனை விஷயத்தில் விஜய் மக்களுக்காக கண் கலங்கியிருக்கிறாருங்கன்னா பலரும் கேள்வி கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒரு பதிலாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த 2 கட்சிக்கும் மாற்றா ஒருத்தர் அரசியல் இயக்கம் கண்டு இவங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் வந்ததே ஒரு பெரிய துணிச்சலான முடிவு. இன்னைக்கு நாங்கள் மக்கள் இவ்வளோ தூரம் தலைவர் பின்னாடி நிற்கிறாங்கன்னா அது காரணம் அந்த துணிச்சல் தான். யாராச்சும் வர மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப யாருமே வரல. அப்படிங்கிறதுனால இப்போ தலைவருக்கு இருக்கிற சப்போர்ட் இருக்குல்ல, அது ரசிகர்கள் மட்டும் இல்லை, அனைத்து தரப்பட்ட மக்களும் இருக்கிறதுக்கு காரணமே இந்த துணிச்சலான முடிவு தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மக்கள் பிரச்சனை என்ன? பிரதானமான மக்கள் பிரச்சனை ஊழல். ஒரு விஷயம் எல்லா மக்களும் அஃபெக்ட் பண்ணதுன்னா அது ஊழல். அதை பற்றி தலைவர் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் பேசிட்டு இருக்கு. ஜனநாயகத்தின் ஒரு அடித்தளத்தையே அது ரெண்டும் அசைச்சு பார்க்குற மாதிரி தானே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2 மிகப்பெரிய விஷயத்தை பற்றி தலைவர் பேசிட்டு தான் இருக்காரு. அப்புறம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா தலைவர் எங்கள் ஆரம்பத்துல இருந்து முதல் மாநாட்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை, அதுதான் எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் அந்த கொள்கையில பின்வாங்காம இருக்காரு. இதோட என்ன வேணும்? தாவேகா அப்படின்னாலே ஃபீல்டில் களத்தில் அவங்களை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? உண்மையாக சொல்லணும்னா நான் மட்டும் இல்லை, மட்டும் சொல்லுங்க. அதுதான் உண்மை. அதாவது என்ன சொல்றேன்னா, நான் மட்டும் இல்லை, நான் என்னோட மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் கேட்குறப்ப அவங்கெல்லாம் விஜயோட பிரதிநிதியாக தான் பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் திருச்செங்கோடு விஜய், அப்புறம் இன்னொரு கேண்டிடேட்னா அந்த தொகுதியோட விஜயாக தான் பார்க்குறாங்க. அவ்வளோ வரவேற்பு. இப்போ எல்லா வேட்பாளர்களுக்கும் கிடைத்த வரவேற்பு எப்படி இருக்குன்னா, அது விஜயே வந்த மாதிரி அவ்வளோ கொண்டாடுறாங்க மக்கள். இந்த தொகுதியில் ஒரு 3 பிரச்சனை இருக்கு.
ரொம்ப நாளாவே ரொம்ப வருஷமாவே இதான் இருக்கு. நான் வந்தா இதை தான் சரி பண்ண போறேன். இந்த ஷோ மூலம் நான் ப்ராமிஸ் பண்றேன் பாலாஜி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி திருச்செங்கோடு ஸ்பெசிஃபிக்காக 3 விஷயம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை நான் வந்து இந்த 3 விஷயத்தை தான் சரி பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் தொகுதிக்குள்ளே போகிறப்ப இன்னும் அடிப்படை வசதிகளே பண்ணி கொடுக்காம நிறைய இடங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 99% இடங்கள் அப்படிதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க நான் சொல்றேன். எனக்கு இருங்க இல்லைன்னா எனக்கு இந்த ரொம்ப நாள் கேள்வியாவே இதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. 5 வருஷமா 10 வருஷமா ஒரு எம்எல்ஏ இந்த விஷயத்த கூட அவர் பண்ணலைன்னா அவர் தொகுதியில இப்ப என்னதான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு? இல்ல நீங்க இது என்னன்னா இந்த தொகுதி மட்டும் பார்க்க கூடாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே அப்படிதான் இருக்கு. இப்ப பாருங்களேன், நான் ஒரு கழிவுநீர் பிரச்சனைக்கு ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு போன மாசம் ஒரு திருச்செங்கோடு நகரத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதிக்கு போயிருந்தப்ப அங்கே கழிவுநீர் ஃபுல்லாக தேங்கி இருந்தது. நான் உடனே நகராட்சி அலுவலர்களுக்கு ஃபோன் பண்ணி சரி செய்யுங்கன்னு சொன்னால் நகராட்சி நிர்வாகத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது தெரியுமா? உடனே என்னை எதிர்த்து தீர்மானமே போட்டாங்க. அருண்ராஜ் வந்து திருச்செங்கோடு நகராட்சி அலுவலர்களை அவரை இன்னும் IRS அதிகாரியாகவே இருக்காரு, ஃபோன் செய்து மிரட்டுறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அது வந்து அந்த பிரச்சனை ஆனார்பாளையத்தில் மட்டும் இல்லை, அந்த பகுதியில் மட்டும் இல்லை, திருச்செங்கோடு ஃபுல்லாக அதுதான் இருக்குது. நீங்கள் வேணால் என் கூட வந்து பாருங்கள், ஒரு இடத்துல கூட கழிவுநீர் வடிகால் சரியாகவே இல்லை. இது அடிப்படை. அப்புறம் குடிநீர் வசதிகள் கேட்டு இன்னும் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு பகுதியில் எங்களுக்கு யார் இந்த போர் போட்டு தராங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. அது திருச்செங்கோடுலேருந்து 1 கிலோமீட்டர் கூட இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி குடிநீர் விஷயம், மின்விளக்கு இல்லைன்னு கேட்டுட்டு மக்கள் போராடுறாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி திருச்செங்கோடு இது எல்லா தொகுதிக்கும் பொதுவாக இருக்குது. திருச்செங்கோடில் மெயினாக முக்கியமாக 3 விஷயங்கள் என்னென்னா, இது விவசாயம் சார்ந்த பூமி. இங்கே வந்து காவிரி பொன்னியார் திருமணி முத்தார் இணைப்பு திட்டம் போன தேர்தலில் அவங்க வாக்குறுதியாக கொடுத்தாங்க. இதனால பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் வந்து பயன்பெறும், நிலத்தடி நீர் உயரும், இங்கே இருக்கிற விவசாயம் வந்து இன்னும் செழிக்கும். இதை வந்து பண்ணாமல் இருக்காங்க. அது கண்டிப்பாக நான் ஏற்கனவே தலைவர்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன். இது கண்டிப்பாக முதல் திட்டமாக நாங்கள் செயல்படுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் டு திருச்செங்கோடு இங்கே இந்த ரோடு நம்ம வந்தோம்ல, அதுதான் சேலம்லேருந்து திருச்செங்கோடு வர வழி. அது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடா? ஆமாம், மெயின் ரோடு. இது நீங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குது, இந்த ஊருக்குள்ளே வரப்பெல்லாம் எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது. அது 4 வழி சாலையாக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு பழைய இன்னால் எம்எல்ஏ அவர்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தால் அதுவும் சரி செய்யப்படல. அதுவும் பண்ணுவோம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.